கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். சுமார் 2009 ஆண்டிலே இயேசுவுக்கு அன்பான சீசன் யூதாஸ் காரியத்து என்ற ஒரு புத்தகத்தை எழுதினேன். அதை குறித்து இப்பொழுது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். எனவே அதை குறித்து நாம் தியானிப்போம். இப்பொழுது அதில் மன்னிப்பு என்கின்ற ஒரு தலைப்பிலே இப்பொழுது நாம் தியானிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்படுகிறதை படிக்கிறேன், கேளுங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதே. ஆமென். இப்போ கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிப்பு என்பது இயேசுசாமி நம்மை மன்னித்தது போல நாமும் பிறர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். அதை தான் மத்தேயு 6வது அதிகாரம் 14-15வது வசனத்தில் இயேசுசாமி சொல்கிறாரு. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரம பிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாம் பொதுவாகவே அனுதினமும் அன்றாட தேவ காரியங்களில் நாம் ஜெபிக்கின்ற வேளைகளில் நாம் எப்பொழுதும் மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் உண்டு. ஆண்டவரே, இந்த தவறுகளை மன்னிங்க, அந்த தவறுகளை மன்னிங்க என்று நாம் சொல்வது உண்டு. அப்போ மன்னிப்பு கேட்பது மாத்திரம் தேவனுக்கு சித்தம் அல்ல. பிறர்களை மன்னிக்கப்படும் பொழுது தான் நம்மளுடைய மன்னிப்புகளை தேவன் அங்கீகரிக்கிறார் என்பதை இதில் நம்ம பார்க்குறோம். எனவே நாம் பிறர்களை மன்னிக்க மனசு வரவில்லை என்றால் நாம் என்னதான் தேவ சமூகத்தில் இருந்து உபவாசம் போட்டு என் பாவங்களை மன்னிங்க என்று சொன்னாலும் தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பது இல்லை என்பதை கூட இதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே யூதாஸ் காரியத்தானவன் செய்த தவறுகளை இன்றைக்கு அநேகர்கள் அவன் பாவி, அவன் நரகத்திற்கு தான் செல்லுவான் என்று நாம் எல்லார் மத்தியிலும் சொல்வதோ அல்லது நம்மளுடைய எண்ணங்களில் வைத்து கொண்டு நாம் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனைகளில் ஜீவிப்பதோ அது தேவனுக்கு விருப்பமானது அல்ல. ஏன்னாக்கா அவனை தேவன் மன்னித்தார் என்பதை குறித்து இப்பொழுது நம்ம பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, அவனை மன்னித்த தேவன் அவன் மத்தியில் அதிகப்படியான அன்பு செலுத்தினதினால் அவனை மன்னித்தார். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் பிறர்கள் மத்தியில் பூர்ண அன்பு வெளிப்படுமானால் நிச்சயமாக பிறர்களை நாம் மன்னிக்கின்ற சுபாவங்கள் நமக்கு காணப்படும். எனவே நாம் பிறர்களை மன்னிப்பது அவசியம். ஏன்னாக்கா அப்பொழுது தான் நாம் தேவனுடைய பார்வைக்கு உகந்தவர்களாகவும் இருப்போம். அதோடு மாத்திரமல்ல, அப்பொழுது தான் நம்மளுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதையும் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். எனவே மத்தேயு 18வது அதிகாரத்தில் கூட 24-35 கூட சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தால் அவனுடைய வேலைக்காரன் சுமார் 10,000 தாலந்துகள் கடன் பட்டிருப்பான். அந்த கடனை அவனால் திருப்பி தர முடியாததினால் இன்னும் சில காலங்கள் பொறுத்து கொள்ளுங்க என்று தன்னுடைய எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்வான். அந்த வேலைகளில் அவன் இறக்கப்பட்டு தன்னுடைய வேலைக்காரனை மன்னித்து, சரி போகிறான், பரவாயில்ல, எனவே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவனை மன்னித்து விடுவான். அதே சமயத்தில் அந்த வேலைக்காரனுக்கு கீழாக இருக்கின்ற வேலைக்காரன் ஒரு 100 வெள்ளி பணம் வாங்கியிருப்பான். வாங்கினவனை அவனை சட்டையை பிடிச்சி நெரிச்சு, கழுத்தை நெரிச்சு, எங்கடா என்னுடைய பணம் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தின் நிமித்தமாக தவறான வார்த்தைகள் பேசி அவனை அவமானப்படுத்தி அவன் கேட்கப்படும் பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானிடத்தில், நீங்கள் அவனுக்கு 10,000 தாலந்து நீங்கள் மன்னிச்சிங்க, ஆனால் இவன் ஆஃப்டரால் ஒரு 100 வெள்ளி பணத்தை மன்னிக்கிறதுக்கு அவனை அந்த அளவுக்கு கொடுமை கொடுக்குறான் என்று சொல்லப்படும் பொழுது அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி அவனிடத்தில், நான் உனக்கு 10,000 தாலந்து மன்னித்தேன் இல்லையா, ஆனால் நீ ஆஃப்டரால் ஒரு 100 தாலந்தை மன்னிக்க, 100 வெள்ளி பணத்தை மன்னிக்க உன்னால் முடியாதா என்று கேட்டு அவனை மறுபடியும் அந்த சிறைச்சாலையில் சேர்ப்பதாக நம்ம பார்க்குறோம். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா,
அப்போ நாம் நம்மளுடைய பாவங்களை மாத்திரம் தேவன் மன்னிக்கணும், பிறருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கப்படும் பொழுது நம்மளுடைய பாவங்களை தேவன் மன்னிப்பது இல்லை என்பதை இதை இயேசு சாமியானவர் ஒரு உமை நிமித்தமாக இந்த இடத்துல சொல்கிறார். எனவே நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்பது அவசியம். அப்பொழுது தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை இதில் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 27வது அதிகாரத்தில் யூதாஸ் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டான் என்று கூட இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 27வது அதிகாரம் 3வது வசனம் 4வது 5வது வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க மனஸ்தாபப்பட்டு அவன் திரும்ப ஆசாரியரிடத்தில் வந்து தான் வாங்கின அந்த 30 வெள்ளிக்காசை அவன் திரும்ப அந்த தேவாலயத்தில் தூக்கி எறிந்து போடுகிறான் என்று இதில் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறான். எனவே நாம் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் மனஸ்தாபப்பட்டு நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலேயே நாம் பாவம் செய்தேன் என்று நாம் அறிக்கையிடப்படும் பொழுது தேவன் மன்னிக்கிறார். இந்த இடத்துல இயேசுவின் இடத்துல அவன் அறிக்கையிடையிலேயே அப்பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று நாம் நினைக்கலாம். அப்போ மனஸ்தாபப்பட்டது என்பதை குறித்து பார்க்கப்படும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷன் மனஸ்தாபப்பட்டால் அவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. லூக்கா 17வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்கிறார். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தாள். அப்போ உன் சகோதரனோ, உன்னுடைய உறவுகளோ, உன்னுடைய அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சியோ, மனைவியோ, கணவனோ யாராக இருந்தாலும் விரோதமாக குற்றம் செய்தால் அவர்கள் என்ன பண்ண? முதலாவது அவனை கடிந்து கொள் என்று சொல்கிறார். நீ செய்தது தவறு, இனி இப்படி செய்யாத என்று சொல்லி அவனுடைய குற்றத்தை உணர்த்து. அது குடும்ப காரியத்தில் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற சகோதர சகோதரிகள் யாருக்காக இருந்தாலும் அவர்கள் செய்கிற தவறுகளை, தப்பிதங்களை, அது நிமித்தமாக ஒரு கிறிஸ்துவின் சாட்சி அது அவமாய் போகுமானால், கிறிஸ்துவின் சாட்சி இல்லாமல் போகுமானால் நாம் அந்த இடத்துல அவர்களை குறித்து நாம் கடிந்து கொள்ளலாம். இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க, இது தவறு, இது தேவனுக்கு விரோதமானது என்று சொல்லலாம். எனவே கடிந்து கொள். அப்படி கடிந்து கொள்ளலைன்னா தான் நமக்கு பாவம். அதான் உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தங்க யாராவது தவறான காரியங்கள் செய்தால் அந்த இடத்துல நீ சுட்டி காண்பிக்கின்ற இடத்துல இருப்பீரானால் அந்த இடத்துல நீ சுட்டி காண்பி, இது தவறு, இதை செய்யாதீங்க அப்படின்னு. ஒரு குடிகாரனாக இருக்கலாம், ஒரு சிகரெட் பிடிக்கிறவனாக இருக்கலாம், தீய வார்த்தை பேசுகிறவர்களாக இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தில் சில மதிக்கக்கூடியவர்களை மதிக்காத பிள்ளைகளாக கூட இருக்கலாம். சில பேர் இன்றைக்கி பிள்ளைங்களை அப்படி தான் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, ஐயோ சின்ன பிள்ளை சொன்னால் அவங்க வேதனைப்படுவாங்க, அவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க நாளைக்கு பேச மாட்டாங்க, அவங்க வருத்தப்படுறது எனக்கு பிடிக்கல என்று சொல்லி அவர்களுடைய தப்பிதங்களை எத்தனையோ பெற்றோர்கள் கண்டிக்கிறது கிடையாது. எனவே கடிந்து கொள் என்று இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், அதே சமயத்தில் மனஸ்தாபப்பட்டால் அவர்களுக்கு மன்னி. நான் இந்த தப்பை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று மனஸ்தாபப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதிரியாக கூட இருக்கட்டும், அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறவர்களாக காணப்படணும். அப்படி மன்னிக்கலைன்னா அதை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் தேவன், நீ ஏன் அவர்கள் மனஸ்தாபப்படும் பொழுது, அவர்கள் மன்னிப்பு கேட்கப்படும் பொழுது நீ மன்னிக்கலை என்ற சிந்தனையோடு தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். எனவே மன்னிக்கிறது பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலை நமக்கு திறந்து கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்குது. எனவே நாம் பிறர்களை மன்னிப்பது அவசியம். அது ஒரு முறை 2 முறை என்று கூட சொல்லப்படலை. 4வது வசனத்தில் சொல்கிறாரு,
அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றான். இந்த உபதேசம் மிகவும் கடினமானதாக இருந்தாலும் அந்த கடினமான பாதைகளில், அந்த இடுக்கமான பாதைகளில் நாம் செல்வது அவசியம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். பொதுவாகவே ஒரு 35-40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. 99க்கு அங்கிட்டு அந்த 100வது மார்க் வாங்குற பாருங்க, அந்த 1 மார்க், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அது மாதிரி சிறு சிறு பாவங்களை கூட தேவன் கணக்கில் வைப்பாரானால் நாம் அதில் கூட கவனமாக இருக்கணும். ஏன்னாக்க அந்த அதிகப்படியான பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாறுகிறவர்களுக்கு தேவன் சிங்காசனத்தின் அருகிலே இடம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் தியானிக்கிறோம். எனவே நாம் சிறு சிறு பாவங்களை கூட நாம் அலட்சியமாக இதெல்லாம் தேவன் கேட்க மாட்டார், இதெல்லாம் தேவன் மனசில் நினைக்க மாட்டார், நியாயத்திற்குள்ளே கொண்டு வர மாட்டார் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் கவனமாக இருப்பது அவசியம். எனவே பிறர்களை மன்னிச்சால்தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு. அதோடு சேர்ந்து பிறர்களை மன்னிக்கப்படும் பொழுது தேவனுடைய வாசல் திறக்கப்படுகிறது. பிறர்களை நாம் குற்றப்படுத்தப்படும் பொழுது, அதாவது அவர்கள் இந்த பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க திருந்தின பிறகும் அதை நாம் குற்றப்படுத்தியே பேசப்படும் பொழுது அந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் பாவிகளாக மாறுகிறோம். ரொம்ப முக்கியமானது அவர்கள் திருந்தின பிறகும். எனவே இந்த யூதாஸ்கரியத்தை நான் பாவம் செய்தேன், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று மனஸ்தாபப்படுகிறான். இப்போ மனஸ்தாபப்படுகிறது, நம்ம தேவாலயத்தில் தான் மனஸ்தாபப்பட்டால் தேவன் நம்மளை மன்னிக்கிறாரெலாம் கிடையாது. நீ கல்லறையில் போயிட்டு அந்த இடத்துல கூட சூழ்நிலைகள்னால ஒரு சாக்கடையில் விழுந்துட்டு அந்த இடத்துல கூட சூழ்நிலை நிமித்தமாக நீ மனஸ்தாபப்படுற, நான் சொல்லாமல் நான் இந்த இடத்துல வந்து அதனால் கீழே விழுந்து கிடக்கிறேன் என்று மனஸ்தாபப்படுற அப்படின்னா தேவன் அந்த இடத்துல உன்னுடைய பாவங்களை மன்னிக்க. எந்த இடம் என்பது அவசியம் அல்ல, உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருப்பது அவசியம். எனவே மனஸ்தாபப்படும் பொழுது அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டது. அதில் இன்னும் ரொம்ப விசேஷமாக சொல்கிறது என்னன்னாக்கா குற்றமில்லாத இரத்தம் என்று சொல்கிறான். பொதுவாகவே இந்த குற்றமில்லாத இரத்தம் என்பதை அவன் சாதாரண இடத்துல சொல்ல, ஆசாரியர்கள் மத்தியிலும் மூப்பர்கள் மத்தியிலும் குற்றமில்லாத இரத்தம் என்று சாட்சி சொல்லுகிறான். எனவே தேவனை இயேசுவை மகிமைப்படுத்துகிறான். அவர் குற்றமில்லாத இரத்தம், நான் தான் பாவி, நான் காட்டி கொடுத்த நான் தான் பாவி என்று தன்னை பாவியாகவும் இயேசுவை குற்றமில்லாதவர் என்றும் மகிமைப்படுத்துகிறான். வேதம் 10வது அதிகாரம் மத்திய 10வது அதிகாரம் 32வது வசனத்தில் கூட இப்படியாக சொல்லப்படுகிறது. படிக்கிறேன், கேளுங்க. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்போ குற்றமில்லாத இரத்தம் என்று யூதாஸ்காரியோத் அந்த ஆசாரியர்கள் மத்தியிலும் மூப்பர்கள் மத்தியிலும் அறிக்கை பண்ணுவதின் நிமித்தமாக, அந்த மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணினது நிமித்தம், அது சாதாரண மனுஷர்கள் இல்லை, இயேசுவுக்கு விரோதமானவர்கள், இயேசுவை கிறிஸ்து அல்லாதவர் என்று எண்ணம் கொண்டவர்கள், அவரை கொலை செய்ய நினைப்பவர்கள், கொலை செய்தவர்கள், இப்பேற்பட்டவர்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக ஒரு வார்த்தை சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தம் அவர் என்று. ஒரு தைரியம் வேணும் அதுக்கும். அந்த வேலைகளில் நீ என்னடா எனக்கு விரோதமாக பேசுகிற, உன்னையும் நான் கொண்டு விடுவேன் என்று அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வரலாம். அல்லது அந்த எண்ணங்கள் வந்துவிடுமோ, அந்த இடத்துல நம்ம சொல்லப்படும் பொழுது நம்மையும் தண்டிச்சிருவாங்களோ என்ற எண்ணங்கள் கூட இந்த யூதாஸ்காரியத்துக்கு வந்திருக்கலாம். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் குற்றமில்லாத இரத்தம் என்று ஒரு தைரியமாக சொல்லி தேவனுடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறார். எனவே அவருடைய பாவத்தை தேவன் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை இந்த பூமியில், இயேசுவை இந்த பூமியில் யூதாஸ்காரியத் மகிமைப்படுத்தினதினாலும் தேவன் பரலோக ராஜ்யத்தில் யூதாஸ்காரியத்தை மகிமைப்படுத்த தேவனுக்கு சித்தம் இருக்கலாம். எனவே நாம் அவரை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு தகுதி இல்லை. நாம் அவரை குற்றப்படுத்துவதனால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு குற்றம் செய்து கொண்டே இருப்பவர்களை குற்றப்படுத்தி திருத்துவது தப்பில்லை, அது அவசியம். அதே சமயத்தில் திருந்தினவர்களை குற்றப்படுத்துவது அவசியம் அல்ல, அது நாம் குற்றவாளிகளாகுவதற்கு சமானம் என்பதை இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அவர் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன் என்று அந்த ஆசாரியர்கள் மத்தியில் அறிக்கையிடுகிறார். பொதுவாக பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய சட்டங்கள் என்ன அப்படின்னா, ஆசாரியர்கள் மத்தியில் உன் பாவத்தை அறிக்கையிடு. லேவியாம் 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக அதை தான் சொல்லப்படுது. எனவே ஆசாரியர் மத்தியில் பாவத்தை அறிக்கையிடு.
அவர்கள் என்ன அதற்கு பிராயச்சித்தமாக சொல்லுகிறார்களோ அதை நீ செய் என்று கூட அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எனவே பாவத்தை அறிக்கையிடுவது அந்த நாட்களில் ஆசாரியர்கள் மத்தியில். எனவே இவனும் பாவத்தை ஆசாரியர்கள் மத்தியில் அறிக்கையிட்டதினால் கூட இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த நாட்களில் பாவத்தை வேறு வழி இல்லாமல் அறிக்கையிடுவதும் உண்டு. சட்டங்கள் சொல்லுகிறதே என்று அறிக்கையிடுவதும் உண்டு. மனம் திரும்பி அறிக்கையிடுவது கிடையாது. மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுவது சில நபர்கள் மாத்திரம்தான். ஆனால் இந்த இடத்துல அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து மனஸ்தாபப்பட்டான் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அதை திரும்பி கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்னன்னாக்க, அவன் செய்த பாவத்தின் நிகராக அவன் திரும்பி கொடுக்கணும். அதில் 5 பாகம் கூட கொடுக்க வேண்டும் என்று கூட சொல்லப்படுகிறது. எனவே அதே எசேக்கியேல் 33வது அதிகாரத்தில் 14-16வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து, துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்கிறார். ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி, அதாவது யூதாஸ் கரியோத்தை போன்ற ஒரு பாவி, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கான பாவி, அப்பேற்பட்ட ஒரு துன்மார்க்க மனுஷன் தன் துன்மார்க்கத்தை, அதான் சொல்கிற, தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து, அவனுடைய நீதி என்ன? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செய்தேன் என்று நீதி செய்து, துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானம் 30 வெள்ளிக்காசை தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்பவும் கொடுத்து விட்டு, அந்த 30 வெள்ளிக்காசை ஆசாரியர்கள் மத்தியில் அவன் கொடுக்க சென்றிருந்தான். அப்பொழுது ஆலயத்தில் எரிந்து விட்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த பணங்களை அவன் அதை விருப்பப்படாமல் அதை தூக்கி போட்டதை நிமித்தமாக அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. இதான் தேவ சமூகம். நம்மளுடைய இருதயத்திலும் தேவ சமூகம் வருவது அவசியம். தேவ சமூகத்தில் தேவன் அப்படி தான் செய்கிறார். அவனுடைய எல்லா பாவங்களையும் முதுகுக்கு பின்பு தூக்கி போடுகிறார். அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறார். அதை நினைக்கப்படுவதே இல்லை என்று சொல்லுகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பாவங்களை மன்னிக்கிற தேவன் தன்னுடைய பாவங்களை, நம்மளுடைய பாவங்களை நாம் அவர் மத்தியில் அறிக்கையிட்டால் அந்த அறிக்கை நிமித்தமாக நம்மளுடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கிறார். ஒருவன் அறிக்கையிட்ட பாவத்தையே அவன் அறிக்கையிடவில்லை, அவன் இங்கே அறிக்கையிடணும் அங்கே அறிக்கையிடணும் சொல்லுகின்ற குதர்க்கமான பேச்சுகள் கூட பாவம்தான். வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, அவன் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டான். சரி, அதோட மாத்திரமா அவன் அந்த காயின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான் என்று கூட அழகாக சொல்லப்படுகிறது. எனவே அப்படி அவன் மனம் திரும்பினவனை போய் அவனை பாவி பாவி பாவின்னு பல 1000 வருடங்களாக நாம் சித்தரிக்கிறது நம்மளுடைய பாவங்களை மறைக்கிறதற்கு சமமாக கூட இருக்கிறது. எனவே நம்மளுடைய பாவங்களை மறைக்கிறதுக்கு தான் பொதுவாகவே நாம் ஒரு நீதிமான் காமிக்கிறதுக்காக தான் மற்றவங்களை குற்றவாளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். நீ யோக்கியமா நீ யோக்கியமா நீ யோக்கியமானாக்கா நாம் குற்றவாளி என்பதை அதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். எனவே இது நம்மளுடைய பாவங்களை மறைக்கிறதற்காக சொல்லப்படுகிற ஒரு காரியமாக கூட நான் பார்க்கிறேன். எனவே அவன் செய்த பாவத்தை அவன் அறிக்கையிட்டான், அதற்காக திரும்பி செலுத்தினான். அது நிமித்தமாக அவனை தேவன் மன்னித்தார். அதான் சொல்கிறார், அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். எனவே அவன் பிழைப்பதற்கு தேவன் கிருபை அளிப்பார். மற்றும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 30 வெள்ளிக்காசுக்காக அவன் ஒரு திருடனானபடியினால் 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு அவன் இந்த தவறான காரியத்தை செய்தான் என்று நாம் அநேகர்கள் சொல்லுவதை கேட்டிருப்போம். வேதத்தில் சொல்லப்படுகிறது அவன் பணப்பை வைத்திருந்தவன் என்று சொல்லப்படுகிறது. சரி, அந்த பணப்பை வைத்திருக்கிறான், அவன் தான் மற்ற இன்னொருத்தன், அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படின்னு வேதம் எங்கேயும் சொல்லப்படலை. எனவே அவன் பணப்பை வைத்திருந்தான். எல்லா காணிக்கைகளும் அவனுடைய பையில் தான் அவர்கள் கொடுத்து வைத்திருப்பார்கள். இயேசுவானவர்
கொடுத்து வைத்திருந்தார். அவனுக்கு என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை அவன் செய்தான் என்று கூட வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனவே அவன் பணப்பை வைத்திருந்தானாக அவன்கிட்ட நான் கையில் அந்த பணப்பையில் காசு இல்லையா, அதுவும் 30 வெள்ளி காசு இல்லையா, அவன் அதற்கு மேலாக 1000 வெள்ளி காசு 2000 வெள்ளி காசு கூட அவன் வைத்திருக்க வாய்ப்புகள் உண்டு. லூக்கா 8வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை இப்பொழுது படிக்கிறேன், கேளுங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த இடத்துல பல ஸ்திரீகள், பல பிரச்சனைகள், பல வியாதிகள் அல்லது பல பிசாசினுடைய தந்திரத்தினால் பிடிப்பட்டவர்கள் சுகமானது நிமித்தமாக இயேசுவினுடைய ஊழியத்தை பல விதங்களிலே தாங்கினார்கள், கனம் பண்ணினார்கள். அதிலும் விசேஷமாக சொல்லப்படுகிறது ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏரோதின் காரியக்காரன், ஒரு ராஜாவினுடைய காரியக்காரன் யாராக இருப்பான்? ஒரு எம்பி லெவலில் இருப்பான். இந்த எம்பி லெவலில் இருக்கிறவன் தன்னுடைய மனைவிகள் இயேசுவினுடைய ஊழியத்தை கனம் பண்ணி அவங்க எவ்வளவாக காணிக்க கொடுத்துருப்பாங்க? ஒரு 5000 10,000 வெள்ளிக்காசுகள் கூட கொடுத்துருக்க வாய்ப்புகள் உண்டு. அவர் என்ன தேவை எதிர்பார்க்கிறாரோ அல்லது என்ன தேவை இருக்கிறதோ அதை கம்ப்ளீட் பண்ணும்படியாக, அதை கொடுக்கும்படியான எண்ணங்கள் அங்கிருந்த மற்ற ஸ்திரீகள். ஏன்னா அவங்க அவருடைய அற்புதத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு வியாதி போக முடியாது ஜெபித்து அவர்களுக்கு சுகமடைகிறாங்க. ஒரு ஹார்ட்டோ அல்லது லிவரோ அல்லது கிட்னியோ அதிலிருந்து அவங்க விடுதலை அடைகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறாங்க. ஆனால் ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சுகமாகின்ற வேலைகளை அவர்கள் சரியாக உணர்ந்தார்களானால் இந்த 2 லட்சத்துக்கும் அதிகமாக அந்த பாஸ்டர்கள் கொடுத்து ஊழியத்தை கனம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னாக்க அந்த ஊழியத்தை தாங்குவது தேவனை தாங்குவதற்கு சமம் என்று நினைப்பவர்கள் உண்டு. எனவே இந்த இடத்துல இப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் இயேசுவினுடைய ஊழியத்தை தாங்கினார்கள் என்றால், அப்போ அவருடைய யூதாஸ் காரியத்தினுடைய பேக்கில் பையில் எவ்வளவு பணம் இருந்திருக்கும்? அப்போ அந்த பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரி ரைட், அவன் பணத்திற்கு ஆசைப்பட்டவனாக இருந்தான். அந்த பணத்தை எடுத்துகிட்டு அங்கங்கே போயிட்டு ஒவ்வொரு ஏக்கர் 2 ஏக்கர் இன்றைய நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் வாங்குகிறது போல ஆஸ்திகளை மண்ணை ஆதாயப்படுத்தும்படியாக அவன் செய்தானா? அப்படியும் இல்லையே. சரி ரைட்டு, நேராக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு 2 நாள் 4 நாள் அல்லது டோட்டலாக வருஷத்துக்கு ஒரு முறை லீவ் எடுத்துகிட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்க்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு சிஷியர்களும் அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க போனாங்களா? இல்லையே. இயேசுவே நமக்கு முன்மாதிரியாக, எல்லா சிஷியர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். 12வது அதிகாரத்தில் மத்தேயு 12வது அதிகாரம் சொல்ல, யார் எனக்கு தாயார், யார் எனக்கு சகோதரர்கள், என் வசனத்தை கேட்கிறவர்கள் தானே என்று கூட சொல்லுகிறார். எனவே அவருக்கு முன்மாதிரியாக இருக்கிற பட்சத்தில் அவர்களது உறவுகளை பார்ப்பதற்கோ அவர்கள் உறவுகளுக்கு செலவு செய்வதற்கோ எந்த சிஷியர்களும் முன்வரவில்லை. அதிலும் யூதாஸ் காரியத்தும் அது ஒன்று செய்யவில்லை. அவர் எந்த இரவில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஒவ்வொரு நாட்களும் அப்படி தான் பிரயாணம் பண்ணினார்கள். ஒரே இடத்துலையே அவர்கள் உட்கார்ந்து ஊழியமும் செய்யலை. அவர்கள் பல இடங்களுக்கு சென்று பிரயாணம் பண்ணினார்கள். எனவே இந்த பணத்தை இவன் வைத்து கொண்டு அல்லது மறைத்து கொண்டு இருப்பதற்கு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு வீடும் இல்லை. அவர்கள் ஒரு அன்னாடங்காட்சி போன்ற ஒரு சூழ்நிலைகளில் இருந்தாங்க. எந்த வீட்டில் கூப்பிட்றாங்களோ அந்த வீட்டில் அவங்க இருந்து தங்கிட்டு அவங்க அடுத்த நாள் பிரயாணங்கள் பிரசங்க பிரயாணங்களுக்கு செல்லுவாங்க. சில வேளைகளில் மலைகளிலும் அவர்கள் ஜெபத்தினாலும் அவர்கள் தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாம் இருந்தார்கள் என்று பல இடங்களில் சொல்லப்படுகிறது. எனவே இவன் பண ஆசை இருந்தவனாக இருந்திருந்தால் அவன் அதற்கு முன்பே எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கணும். இது 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வேத சட்டத்தின் பிரகாரமாக 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணமாக இருக்கலாம். ஆனால்
இது ஒரு 30 வெள்ளிக்காசு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு மேலாகவே அவரிடத்துல அதுக்கு முன்பு இருந்தது. ஆனால் அவ்வப்போது அந்தந்த பணங்களை ஏழையர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதையர்களுக்கும் கொடுக்கும்படியாக தேவன் சொன்ன இடங்களெல்லாம் போய் கொடுக்கின்ற அந்த மனநிலை உள்ளவனாக யூதாஸ் காரியோத்து இருந்திருக்கிறார் என்று கூட வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனவே அவன் பண ஆசை இல்லாதவனாக இருந்தான். அவனுக்கு பண ஆசை என்பது இல்லை. அவனுடைய நோக்கம் வேற. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசுவை அரசனாக மாற்றணும், இயேசுவை ராஜாவாக மாற்றணும் என்பது யூதாஸ் காரியத்துக்கு மாத்திரம் இல்லை, மற்ற எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருந்தது. மற்ற சிஷ்யர்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருந்தது. பேதுருவுக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஏன்னாக்கா அவர்கள் ஒரு சமுதாய சீர்திருத்தவாதிகளாகவும் செயல்பட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு பாரம் உள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள். எனவே அவர்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல. பணம் சம்பாதிப்பதற்கு இவரிடத்தில் இருக்குன்னு அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர் அந்த அளவிற்கான அவர் பரிசுத்தர். இயேசுவானவர் பரிசுத்தர், நம்மளுடைய பிதா. அவருடைய சித்தம் எல்லாம் ஆவிக்குரிய சிந்தையாக இருக்குது. இவர்களுடைய சித்தம் எல்லாம் உலகத்துக்குரிய சிந்தையாக இருந்தது. இவர் உலகத்துக்குரிய ராஜாவாக வர வேண்டும் என்று 12 அப்போஸ்தலர்கள் நினச்சாங்க. அவர் ஆவிக்குரிய ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அவர் பிரயாசப்பட்டார். இதுதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம். எனவே யூதாஸ் காரியோத் பணத்திற்காக ஆசைப்பட்ட அந்த 30 காசை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துலையும் தேவன் மறைந்து போவார். யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது. 8வது அதிகாரம் 59வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த இடத்துல அவர் மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்ற இவர் இந்த சூழ்நிலைகளில் மறைவார் என்ற ஒரு எண்ணம் யூதாஸ் காரியத்துக்கு இருந்தது. அதனால்தான் அவன் காட்டிக் கொடுத்தான். இதெல்லாம் நடக்காத பட்சத்தினால்தான் அவன் திரும்ப வரான், மனஸ்தாபப்படுகிறான், பாவம் செய்ததை உணர்கிறான். அதற்கடுத்தது அந்த காயின்களை, அந்த 30 வெள்ளிக்காசை அவன் எரிந்து போடுகிறான். எனவே யூதாஸ் காரியத்தை செய்தது பாவம்தான், செய்த நோக்கம் வேறு, செய்தது பாவம்தான். அதே சமயத்தில் அவன் எந்த அளவிற்கு பாவம் செய்தான் என்பதை நாம் நம்புகிறோமோ, அதை உணர்கிறோமோ, அந்த அளவிற்கு பாவத்தை அறிக்கையிட்டான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, நாம் அன்றாட தினம் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடுறோம். அப்போ அந்த பாவங்களை தேவன் மன்னித்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அப்போ அவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடாது, என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாவம். அது நிமித்தமாக தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாரா? நிச்சயமாக மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, பிறர்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிடப்படும் பொழுது அதை மன்னிக்கின்ற சுபாவம் நமக்கு அவசியம். பாவங்களிலேயும் சரி, அதாவது மன்னிக்கின்ற விஷயங்களிலும் சரி, அன்பு காட்டுகின்ற விஷயங்களும் ஒரு 4 விதமாக சொல்லலாம். ஒன்று, அதாவது அன்பு மன்னிப்பை குறித்து சொல்கிறேன். அதாவது நமக்கு கீழானவர்களை மன்னிப்பது. இப்போ நமக்கு கீழானவர்கள் யாராவது ஏழை எளிய பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சால், ஒரு சின்ன பையன் தப்பு செஞ்சால், சரி போனால் போய்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருந்தன்மையாக மன்னிச்சிடுவோம். அதேமாரி தாய் தகப்பன் பிள்ளைகளை மன்னிச்சிருவாங்க, போனால் போய்ட்டு போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருவாங்க. அதான் தனக்கு கீழானவர்களை மன்னிப்பது. 2வது மன்னிப்பு, தனக்கு மன்னித்தவர்களை மன்னிப்பது. முன்பு நான் செய்த பாவத்தை இவங்க மன்னித்தாங்க அப்படின்னா நிகரானவர்களை மன்னிப்பது. முன்பு நான் செய்த பாவங்களை மன்னித்தாங்க, இன்றைக்கு நான் அவங்க செய்த பாவத்தை நானும் மன்னிக்கிறேன். அது ஒரு குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவிக்குள்ளாக அந்த பகிர்ந்த மன்னிப்பு தன்மைகள் இருக்கும். நண்பர்களுக்குள்ளாக கூட சரி தெரியாமல் செஞ்சுட்டான் தப்பு, நேற்று கூட நான் செய்யலையா, அதை அவன் மன்னிக்கலையா அப்படிங்கிற எண்ணத்தோடு கடந்து செல்லுகிற மன்னிப்பு. அதான் தனக்கு மன்னித்தவர்களை மன்னிப்பது. 3வது எதிராளிகளை மன்னிப்பது. அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் நமக்கு எதிராளிகளாக இருந்தால், ஏன் சில வேளைகளில் சகோதரர்களே எதிராளிகளைப் போல பாவித்து பேசுகிறவர்களாக இருந்தால், அல்லது நமக்கு விரோதமான காரியங்களை அனுதினமும் செய்து கொண்டு எதிராளிகளாக செயல்பட்டு அவர்கள் இருந்தாலும் அவர்கள் தெரியாமல் செய்கிறாங்க, விட்டுருவோம், மன்னிச்சிருவோன்னு சொல்லி மன்னிக்கிற சுபாவம் 3வது சுபாவம். 4வது சுபாவம், கூட இருந்தே குழிப்பறைக்கின்ற துரோகம் பண்ணுகிறவர்களை மன்னிப்பது.
இவ்வளவு நாள் நம்ம அவங்கள தான் நம்பியிருப்போம், அவங்கள்ட்ட தான் எல்லா பொறுப்புகளையும் இருப்போம். அவர்கள் நமக்கு ஒரு விரோதமான காரியங்களை செய்கிறது துரோகத்தை மன்னிப்பது. இப்போ இது இருக்கிறதுலே லாஸ்ட். ஏன்னாட்டா அவ்வளோ நம்பினேன், ஆனால் அவன் தான் எனக்கு விரோதமாக பண்ணினான் என்பது இருப்பதிலேயே கடைசி, இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு மன்னிப்பு. இந்த மன்னிப்பை தான் இயேசுசாமி யூதாஸ்கரியத்துக்கு கொடுத்துருக்கிறார். அவன் கூட இருந்த ஒரு துரோகியானவனாக இருந்த போதிலும் அவனை மன்னிக்கின்ற அந்த சுபாவம் இயேசுவினிடத்தில் உண்டு. இதில் தான் அவருடைய மன்னிப்பின் உச்சம், அன்பின் உச்சத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு துரோகமானவர்களை இயல்பாக மன்னிக்கின்ற மனநிலை நமக்கு அவசியம். சரி, ஓகே, இந்த யூதாஸ்காரியத்து மாத்திரம்தான் இந்த இடத்துல தவறு செய்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியும் கிடையாது. மத்தேயு 26வது அதிகாரத்தில் நாம் பேதுருவை பார்க்குறோம். இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறார். அதிலும் கடைசியாக சொல்கிறார், அவர் சபிக்கவும் தொடங்கினார். யார் என்று அவர் கேட்டார், சபிக்கவும் தொடங்கினார் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த அளவிற்கு அவருடைய இருதயம் ஒரு பயத்தினாலே, கடினத்தினாலே தன்னை பாதுகாப்பதற்காக அந்த பேதுருவானவர் என்ன பண்ணார், இயேசுவுக்கு விரோதமாக அவர் நடந்து கொண்டார். அப்போ இது ஒரு பெரிய பாவம்தான். ஆனால் அந்த இடத்துல அவர் மனம் கசந்து அழுதார் என்று சொல்லப்படுகிறது. சரி, மனம் கசந்து அழுதார். இப்போ இவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், மனஸ்தாபப்பட்டவருடைய பாவத்தை மன்னிக்கிறது இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மனங்கசந்து அழுதார் என்பதை லூக்கா 22வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அவர் எங்கே போய் மனங்கசந்து அழுந்தார்? இயேசுவினுடைய பாதத்தின் அடியில் உட்கார்ந்து மனங்கசந்து அழுதாரா? இல்லையே. 22வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, வெளியே போய் மனங்கசந்து அழுதா. 22:62 சொல்கிறார். 61 படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் 3 முறை 3 முறை அவர் மறுதலிக்கப்படும் பொழுது 3வது முறை தூரத்தில் இருந்த இயேசுசாமி இந்த தூரத்தில் இருந்த இந்த பேதுருவை நோக்கி பார்க்கிறார். இவர் ஆக்சுவலாக முற்றத்தின் வெளியில் இருக்கிறார். அப்போ அந்த வேலைகளை நோக்கி பார்க்கிறார். பார்த்த உடனே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே நினைவு கூர்ந்து, ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சே என்று நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அந்த இடத்துல அவர் முன்னாடி போக முடியாது. போனாக்கா அவரும் சீசர் என்று சொல்லி அவரையும் கொலை பண்ணி வருவாங்க. அவன் அழுதானே தவிர அந்த இடத்துல போயிட்டு சரி டேரெக்டாக போயிட்டு நம்ம அவர் காலில் விழுவலாம் அப்படின்னு விழுவல. ஏன்னாட்டா அவருக்கு மரண பயம் இருந்தது. எல்லாருக்கும் இன்றைக்கி மரண பயம் இருக்குது. யாருமே அப்படி மரண பயம் இல்லாதவர்களாம் யாரும் கிடையாது. எனவே அவர் மனங்கசந்து அழுதார். அவருடைய பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். அதுபோல் இவர் மனஸ்தாபப்பட்டார். இவருடைய பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கிற பிரசங்கமாகவும் இருக்கக்கூடாது, அந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு வேண்டியவர்களை மாத்திரம் மன்னிக்கிறது மன்னிப்பு கிடையாது. நமக்கு விரோதமானவர்களையும் நமக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிற அந்த ஆழமான மன்னிப்பு அது நமக்கு அவசியம். அந்த மன்னிப்பை தான் இயேசுசாமி இந்த வேலைகளில் செய்திருக்கிறார். எனவே பேதுரு மாத்திரமல்ல, மார்க்கு 14வது அதிகாரம் 50வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர்கள் அங்கிருந்தவர்கள் எல்லாரும், அதாவது 11 அப்போஸ்தலர்கள், இந்த யூதாஸ்காரியத்தை தவிர 11 அப்போஸ்தலர்களும் அவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. 14வது அதிகாரம் 50வது வசனம். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான் என்று சொல்கிறான். பின்னே போயிட்டே இருக்கிறான் ஒரு வாலிபன். அப்போ அவனை பிடிச்சவொன்னே அவன் அந்த துப்பட்டியை கூட விட்டுட்டு போய் நிர்வாணமாக விடுறாங்க. ஆளை விட்டால் போதுன்னு சொல்லி விடுறான். இப்போ இரவு வேலைகளில், அப்போ அந்த சூழ்நிலைகளில் எல்லாரும் ஓடி போகிறாங்க. ஏன்னு கேட்டால் தன்னையும் பிடிச்சா தன்னையும் கொலை செய்வார்கள் என்று. அதே போல தான் அதே அதிகாலைக்கு முன்பு இரவு வேளைகளில் இயேசு பிடிபட்டதை கண்டு
இந்த பேதுருவும் பின்தொடர்ந்து செல்லுகிறார். அப்போ அந்த பேதுரு பின்தொடர்ந்து செல்லுகின்ற வேலைகளில் இவருக்கும் ஒரு பயம் இருந்து, நாமளும் மாட்டிக்கிட்டால் நம்மளையும் கொண்டு போடுவாங்களே என்றது. எனவே அவர் அந்த வேலைகளில் மறுதளித்தார். அப்போ மறுதளிக்கின்ற அந்த இரவு வேலைகளில் மறுதளிச்சிருக்கிறார். எனவே அவரும் ஒரு பாவி தான். இப்போ தேவ சமூகத்தில் சின்ன பாவம் பெரிய பாவங்கிறது இருக்கா என்பது கிடையாது. சின்ன பாவம் பெரிய பாவம் இருக்குது. விபச்சாரம் ஒரு பெரிய பாவம், பொய் சொல்கிறது அதை நிகர்படுத்த முடியாது. அல்லது கொலை என்பது ஒரு பெரிய பாவம், பொய் சொல்கிறது அதை நிகர்படுத்த முடியாது. சின்ன பாவம் பெரிய பாவம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பாவத்தை அறிக்கையிடப்படும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது அது சின்ன பாவம் பெரிய பாவத்தை தேவன் பார்ப்பதில்லை. ஏனென்றால் அதுதான் தேவ அன்பு, அதுதான் தகப்பனின் அன்பு. தான் பிள்ளை எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அவன் மனம் திரும்பிட்டானா அவனை அரவணைக்கிற குணம்தான் பிதாவினுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. அதை தான் நம்ம லூக்கா 15வது அதிகாரத்தில் இளையகுமாரனை குறித்து பாருங்கள். அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டான். அவன் வந்தானா, வந்த உடனே அந்த பழையவைகளை இது போல் எடுத்துகிட்டு போனியே இதெல்லாம் எங்கன்னு கேட்கல. அப்படி கேட்டுட்டு அவன் மனம் நொந்துருவானோ அல்லது வேதனை இன்னும் அதிகப்படுவானோ என்பதற்காக அதை குறித்தே அவர் நினைக்கல. தன்னுடைய தகப்பன் அவனை பார்த்தோன்னே கட்டி தழுவி அணைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால் அவன் இன்னும் என்னுடைய அப்பா இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரா என்பதை உணர்கின்ற அந்த மனநிலை அந்த இளையகுமாரனுக்கு கிடைத்ததை நம்ம பார்க்குறோம். எனவே ஒரு தகப்பனுடைய அன்பு என்ன தான் ஒரு பிள்ளை இழந்தாலும் அவன் மனம் திரும்பினானா அது போதும் என்ற ஒரு சிந்தனை நிச்சயமாக இருக்கும். சாதாரண ஒரு தகப்பனுக்கே அந்த எண்ணம் இருக்குதுன்னா, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின பிதாவாகிய தகப்பன் இயேசுவானவருக்கு அப்படி உன்னதமான சிந்தனை, எவ்வளோ மன்னிக்கிற சிந்தனை இருக்கும், எவ்வளோ அன்பு செலுத்துகிற சிந்தனை இருக்கும் என்பதை நாம் தான் யோசிக்கணும். எனவே யூதாஸ் காரியத்தை இயேசுவானவர் மன்னித்தார். எனவே அவரை நாம் மன்னிக்கிற சுபாவம் இருக்குமானால் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வாசல், பரலோக ராஜ்யத்தின் வாசல் நமக்கும் திறக்கப்படும். அதை மன்னிக்காமல் கடின இருதயத்திலேயே இருப்போமானால் நமக்கு கூட இருந்த ஒரு விரோதமானவர்களையோ இல்லை எதிரியானவர்களையோ மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்காது. அது நிமித்தமாக கூட நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது தடையாக இருக்கும். எனவே வர நாட்களில் எல்லாரும் மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னிங்க. யூதாஸ் காரியத்தை மன்னிப்பு கேட்டார், அவரை மன்னித்தார் என்ற ஒரு உணர்வுகளோட பிரசங்கமும் பண்ணுங்க, விசுவாசிங்க. அது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இந்த இயேசுவுக்கு அன்பான சீசன் என்ற தலைப்பில் இப்பொழுது முதல் பகுதியை கொடுத்துருக்கேன். இரண்டாம் பகுதியை இன்னொரு முறை பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.